கேப்டன் விஜயகாந்த் இறந்த 2 வாரத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் சரத்குமார், சூர்யா, சிவகார்த்திகேயன் என ஒருவராக விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கிறார்கள். ஆனால் நகைச்சுவை நடிகர் வடிவேலு தனது வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவரை இதுவரை அஞ்சலி செலுத்தாதது இணையத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கும் நிலையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் உடல்நலக்குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் இருந்து விலகி வீட்டில் ஓய்வு எடுத்து வந்தார். இதனால் அவரது மனைவி பிரேமலதா மற்றும் அவரது சகோதரர்கள் இருவரும் கட்சியை கவனித்து வந்தார்கள். இதனையடுத்து கடந்த வாரம் விஜயகாந்திற்கு மூச்சு விடுவதில் பிரச்சனை ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கும் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் உயிரிழந்து உள்ளார். விஜயகாந்தின் உடலானது சென்னை தீவித்திடலில் தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலரும் கூட்டமாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனையடுத்து அவரது உடல் மலரால் அலங்கரிக்கப்பட்டு வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட பின் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் 72 குண்டுகள் முழங்க நல்லடக்கமும் செய்யப்பட்டது. இறுதி சடங்கில் வர முடியாத சில பிரபலங்கள் பலர் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலிகளையும் செலுத்தினார்கள். அந்த வகையில் அஞ்சலி, கார்த்தி, அவருடைய தந்தை சிவகுமார், சூர்யா, சரத்குமார், சிபி சக்கரவர்த்தி, சிவகார்த்திகேயன் என பல பிரபலங்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். ஆனால் வடிவேலு மட்டும் இன்னும் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை. இது குறித்து பலரும் கண்டனங்களையும் தெரிவித்து வந்தார்கள். என்னதான் மனக்கசப்பு இருந்தாலும் இறப்புக்கு கூட வடிவேலு வராதது இணையத்தில் பெரிய அளவு பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், சூர்யா, கார்த்தி, தனுஷ், பார்த்திபன், யோகி பாபு, வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், ரோஹிணி, வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரை புகழ்ந்து பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் வடிவேலு கலந்து கொண்டது நெட்டிசன்களை கடுப்பாக்கியதால் மீண்டும் அவரை ட்ரோல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இணையத்தில் ஒரு நெட்டிசன், இறப்பிற்கு கூற வர முடியல, இதுக்கு மட்டும் வர தெரியுதா என்று ஒருத்தர், வீட்டு நல்ல காரியத்திற்கு போகவில்லை என்றாலும் கூட கெட்ட காரியத்திற்கு கட்டாயமாக போக வேண்டும் என்றும் ஊருக்குள் சொல்லுவாங்க. துணிமுனி எடுத்து கொடுத்து வளர்த்து ஆளாக்கியவர் இறப்புக்கு போக உங்களுக்கு மனசு வரவில்லையா என்று அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டார்கள். மேலும் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது நடிகர் வடிவேலு மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சில தகவல்களும் வெளியாகி உள்ளது.